ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து வேலை வாய்ப்புக்காக நம்ம வந்து பதிஞ்சிருந்தோம்னா அது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம ரெனியூவல் பண்ணணும். அது எப்படி ரெனியூவல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைனில் நம்ம வீட்டிலே உட்காந்து நம்ம வந்து ரெனியூவல் பண்ணிடலாம். ஆஃபீஸுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி ஆன்லைனில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் வந்து டிஎன் வேலை வாய்ப்பு அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து இப்போ சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணவுமே உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து எம்பவர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குதுங்களா. ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாமே உங்களுக்கு வந்து டிஎன் வேலை வாய்ப்போட அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சுட்டு லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து தெளிவாக சொல்லித்தரேன். உங்களுடைய யூசர் ஐடினா வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் இருக்க உங்களோட நம்பர், அந்த நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பர் தான் உங்களோட யூசர் ஐடி. அந்த யூசர் ஐடி வந்து பழைய அட்டை வச்சுருக்கவங்களுக்குலாம் இப்போ நான் ஸ்க்ரீனில் எல்லோ கலரில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம அதாவது யூசர் ஐடியில் நம்ம வந்து அடிக்கணும். அது எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய கடவுச்சொல் என்ன, அதாவது பாஸ்வேர்டு வந்து என்னென்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் உங்களோட பாஸ்வேர்டு. அதாவது உங்களோட டேட்டு, மந்த், இயர் இந்த மாதிரி வரிசையில் போடணும். இதில் வந்து பழைய அட்டை வச்சுருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கோடு வந்து நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கோடு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது ஃபஸ்ட் எடுத்தோடனே அடிக்கணும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கோட் அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இயர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அட்டையில் வந்து அந்த எல்லோ கலரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து கடைசி ஆகுது பார்த்தீங்களா, அதான் இயர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். அந்த இயர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் நெக்ஸ்ட்டு வந்து அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத அடிக்கணும். அதாவது உமன்னா டபிள்யூன்னு அடிக்கணும், மேல்னா எம்னு அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, அந்த தான் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அது கூட வந்து நம்ம ஒரு 4 சைவரை சேர்த்துக்கணும். 4 சைவரை சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நம்ம வந்து அடிக்கணும். இப்போ அடிச்சிட்டோம்னா நம்ம வந்து லாகின் பண்ணுறதுக்கான யூசர் ஐடி இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கோடு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் என்ன அப்படிங்கிறது அதில் இருக்கும். அது வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து யூசர் ஐடி நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். அந்த யூசர் ஐடி வந்து நம்ம வந்து இதில் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு என்னென்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதாவது டேட் ஆஃப் பர்த்தில் வந்து உங்களோட டேட்டு, மந்த்து, இயர் போடணும். இடையில வந்து ஸ்லாஷும் போடணும். போட்டுட்டு நம்ம வந்து லாகின் பண்ணணும். இப்போ லாகின் பண்ணவுமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களோட நேமும் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். இதில் வந்து அப்டேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு. அதில் வந்து ரெனியூ அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து கேண்டிடேட் ரெனியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அந்த இதை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் ரெனியூவல் டேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸில் வந்து லிவ்னு இருக்கும். இது இருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு கீழே வந்து ரெனியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த இதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரெனியூவல் ஆயிரும். இப்போ அந்த ரெனியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து ரெனியூ ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்கள் பேர் போட்டு யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹேஸ் பீன் ரெனியூடு, யுவர் நெக்ஸ்ட் ரெனியூவல் டேட், உங்களோட அடுத்த ரெனியூவல் டேட் வந்து எப்போ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் 3 இயருக்கு அப்புறம் அந்த டேட் வந்து மந்த் அண்டு இயர் வந்து போட்டிருக்கும். அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ரெனியூவல் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹோம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோம் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினோமே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி வந்து ஐடி கார்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து இப்போ நான் கர்சர் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரெனியூ ஆயிடுச்சுன்னா வந்து நெக்ஸ்ட் ரெனியூவல் டேட் வந்து இன்றைக்கி ரெனியூ பண்ணலேருந்து அடுத்து 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரெனியூவல் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் ரெனியூவல் டேட் வந்து காமிக்கும். அதை வந்து நம்ம வந்து பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை வந்து நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ இது வந்து சேவ், அதாவது பிரிண்ட்டும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிடிஎஃபாகவும் நம்ம சேவ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படுறப்ப நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம்.
ஓகே. இப்போ வந்து லாக் அவுட் பண்ணிருங்க. இப்போ வந்து நம்ம ரினியூவல் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு என்னான்னு தெரியல. நம்ம பாஸ்வேர்டு வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணி நம்ம அடிச்சிருந்தோம்னா, அதாவது டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் நம்ம இப்போ ஒரு சில டைமில் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியிருப்போம். அது வந்து அது தெரியல அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கீழே வந்து யூசர் ஐடி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து யூசர் ஐடி அதுக்கப்புறம் வந்து யூசர் ஐடினா நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூசர் ஐடி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட நியூ பாஸ்வேர்டு வந்து இதில் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். அந்த இதை நீங்கள் அடிச்சுட்டு சேவ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதாவது பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து புதுசாக நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுறோம்ல அந்த இது வந்து சேவ் ஆயிரும். நம்ம நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணுறப்ப இந்த பாஸ்வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.